கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 290வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தி மிகவும் கொஞ்சம் பேசின செய்தி தான், ஆனால் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில நண்பர்கள் என்னிடத்துல நெட்டிலிருந்து கொஞ்சம் காரியங்களை பொறுக்கி என்னுடைய மொபைலில் அனுப்பி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா பிரதர் அப்படின்னு இடத்துல கேட்டார்கள். என்னுடைய கருத்துக்களை குறித்து நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் கூட சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த கிறிஸ்தவர்கள் யாருன்னு சொன்னால் கத்தோலிக்க நண்பர்கள், என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா நானும் ஒரு கத்தோலிக்கனாக ஒரு காலத்தில் இருந்தபடினால அவர்கள் என்னிடத்தில் இப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவே இதை குறித்து நான் பேசுகிறேன். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இவர்களைப் போல எத்தனை பேர் இப்படி நினைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸ் அறிவியல் அவர்களும் கூட குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றியிருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்குள் ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஆராய்ச்சியில் தோல்வி அடைந்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அல்லேலூயா. இருந்தாலும் கூட குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா என்பதை குறித்து வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களிடத்தில் கூற ஆசைப்படுகிறேன். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா, குரங்கு என்பது ஒரு மிருகத்தை சார்ந்த ஒரு காரியம். ஆக குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா என்பது சொல்லுவதை விட மிருகத்திலிருந்து மனிதன் தோன்றினானா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஏன்னு சொன்னால் சாத்தான் இருக்கிறான் இல்லையா, பிசாசு, அவனோட வேலை என்ன தெரியுமா? அவனோட வேலை தேவன் ஏதாகிலும் செய்வார் என்று சொன்னால் தேவன் செய்த காரியத்தை தாறுமாறா ஆக்குவதுதான் சாத்தானுடைய செயலாய் இருக்கிறது. அவனுடைய வேலையே அதுதான். ஆகவே இந்த பிசாசானவன் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இருக்கிற உலக ஞானிகள், விஞ்ஞான ஞானிகள் மூலமாக குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் என்று ஒரு ஆலோசனை கொடுத்து, சாத்தான் பிசாசு ஆலோசனை கொடுத்து முயற்சி செய்ய வைத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் மூலமாக. ஆனால் அவன் செய்வதெல்லாம் ஒரு விதத்திலே நன்மையாகத்தான் முடிகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் அது நன்மையாக முடியும். உங்களுடைய குடும்பத்தில் கூட சாத்தான் எவ்வளோ சோதனை கொடுக்கலாம், ஆனால் அது கடைசியில் நன்மையாக தான் போய் முடியும். தோல்வி அடைவது கடைசியில் அவன் தான். ஜெயிக்கிறது யாரும் கேட்டாக்க கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெயிப்பாங்க. ஆகவே இந்த செய்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா, சரி, இந்த குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என்னுடைய மொபைலிருந்து ஒரு சில படங்களை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இது பாருங்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் படத்தை காமிக்கிறது நிஜமாகவே நெல்லை அந்த ஊரில் இந்த இப்படி ஒரு மனிதர்கள் இருந்தார்கள். இது நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காண்பிக்கின்றேன், நீங்கள் பாருங்கள். இது நெட்லேருந்து எடுத்தது. ஆக்சுவலாக இப்படி குரங்கு முகமுள்ள ஒரு மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள். குரங்கு போல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இது ரியலாகவே ஒரு மனிதன். இது நெட்டிலிருந்து என்னோட நண்பர் எனக்கு அனுப்பினார். ஆகவே குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிருக்கலாம் பிரதர் என்று சொன்னார். சரி, இந்த மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக இந்த செய்தி எடுக்கிறேன். இப்போ இது பாருங்க, இது குரங்கு மனிதன் என்று சொல்லலாம். இது பாருங்க, நீங்க நீக்ரோ என்று சொல்வார்கள் இல்லையா, பிளாக் பீப்புள், அவங்களாம் பார்த்து இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலாகவே உண்மையாலே நான் பார்த்துருக்கிறேன், என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இது பாருங்க, அப்படியே மனுஷனுக்கு குரங்குலேருந்து எப்படி மாறி மாறி வராங்கன்றத பாருங்க நீங்களே. இது பாருங்க, ஆதி மனுஷன் இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது என்ன குரங்குல தான் வந்திருக்கணும் மனுஷன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. இது பாருங்க, இதெல்லாம் நெட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பும்போது நான் நெட்டில் பார்த்தேன். இது பாருங்க, எப்படி ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த குரங்கு மாதிரி அப்படியே கடைசியில் மனுஷன் வரான். இப்படியா அறிவியல் சயின்ஸ் ஆராய்ச்சியாளர்கள், உலக ஆராய்ச்சியாளர்கள் இப்படியா போட்டிருக்கிறார்கள். இது பாருங்க,
கடைசியில் பாருங்க, மனுஷன் இப்படி வந்துட்டான். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ பிரியமானே. சரி, இது எதுக்கு நான் காமிச்சேன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருக்கிறான் என்று சொல்றாங்க இல்லையா, அது ஒரு தவறான ஒரு செய்தி. சரி, நாம் செய்தியிலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ மனுஷன் எப்படி தோன்றினான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 27ஆம் வசனத்தை பார்க்க போனால், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. முதல் தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற கேளுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நான் இதை குறித்து கார்டன் ஆஃப் ஏடன் என்ற செய்தியில் நான் மிகவும் அழகாக என்னோட முதல் செய்தியை யூடியூப்ல, என்னோட முதல் செய்தியில மனிதனை தேவன் எப்படி படைத்தான்றதான் முதல் செய்தியை. ஆகவே இந்த செய்தியை உங்களுக்காக நான் பேசுகிறேன். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. எப்படி தேவன் படைத்தார் என்பதை குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு 2வது ஒரு பாட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ தேவன் சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதாவது ஆண் தனியா பெண் தனியா சிருஷ்டிக்கல, ஆணும் பெண்ணுமாக, ஆணாகவும் பெண்ணாகவும் அவனை சிருஷ்டித்தார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. இப்ப இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்காரு கேட்டாக்கா, ஆவிக்குரிய மனிதனாய் அவன் காணப்படுகிறான். என்ன கேட்டீங்கன்னாக்கா, தேவன் தமது சாயலாக சிருஷ்டித்தார் சொன்னாக்கா, தேவனுக்கு சாயல் ஒன்றும் இல்லை. அப்ப தேவன் என்னவா இருக்கிறான்னு கேட்டாக்கா, நீங்கள் யோவான் புத்தகத்தில் நீங்க வாசிக்க போனால் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்ல போனால், நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்க போனால், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. அது எப்படி சிருஷ்டித்தார் என்று நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்க்க போனால் வசனம் சொல்கிறது. நீங்கள் சங்கீதம் 36:6 வசனத்தை பாருங்கள், எபிரேயர் 11:3 பாருங்கள். இதெல்லாம் நான் வாசிக்கல, என்ன நேரம் கடந்து போவோம். இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வானங்களை சிருஷ்டித்தார். தம்முடைய வார்த்தையினாலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து கடைசியாக மனிதனை, அவருடைய சிருஷ்டிப்பு, கடைசி சிருஷ்டிப்பு எதுன்னு கேட்டாக்கா, மனிதனுடைய சிருஷ்டிப்பு தான் கடைசி சிருஷ்டிப்பு. ஆக மனிதனை அவருடைய சாயலாக அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலவே மனிதனை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இதுதாங்க நிஜமானது, இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே இறைவன், கடவுள், தேவன், இந்த இயேசு மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக இந்த இயேசுவாகிய தேவன், இந்த இயேசுவாகிய பிதாவானவர், இந்த இயேசுவாகிய கர்த்தரானவர். இயேசு இன்னைக்கு வரலங்க. இயேசு வானத்தையும் பூமி உண்டாக்குனதே இயேசு தான். அவர் தான் மனிதனா பிறந்து இயேசுன்னு பெயர் வச்சாங்க அவருக்கு. இது பல ஆதாரங்களை குறித்து நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இதை குறித்து குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா என்பது சப்ஜெக்ட் இப்போ வரதுனாலே நான் பேசுகிறேன். இயேசு நேற்று பொருட்களை இயேசு என்ற பேர் வருவதற்கு முன்பாகவே இந்த லூக்காதின புத்தகம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் தாவீது உள்ளே பிறந்திருக்கிறார் என்று லூக்காதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது இல்லையா, அவர் தான் ஆதியிலேயே வானத்தை பூமி சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? அப்ப அவர் எப்படி சிருஷ்டித்தார் மனுஷனை கேட்டீங்கன்னாக்கா, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வானங்களையும் பூமியிலும் சிருஷ்டித்து போல தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே ஆதாமை சிருஷ்டித்தார். பின்பு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்தை குறித்து நான் சொல்றேன். நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை என்று இருக்கும். ஆதியாகமம் 2:5. 7 பார்த்தீங்கன்னாக்கா, பின்பு தேவன் ஒரு புடி மண் எடுத்து ஆதாமை உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. உருவாக்குதல் என்பது வேற, சிருஷ்டிப்பு என்பது வேற. ஆகவே 2வது முறையாக மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமை, தேவ சாயலாக இருக்கக்கூடிய அந்த ஆதாமை, அதுதான் ஆத்துமா.
அந்த ஆவிக்குரிய கூடாரத்தை, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை, அந்த ஆவிக்குரிய மனிதனை இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே அனுப்பினால், சுவாசத்தின் மூலமா அனுப்புறதுனால ஜீவ ஆத்துமாவாய் மாறி என்னை போல அவன் ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். இப்படித்தான் தேவன் முதலிலே மனிதனை சிருஷ்டித்து உருவாக்கினார். ரைட், இதான் பிகினிங்க. இது பிகினிங். இப்போ உலகப்பிரமாண ஞானிகள் சொல்றாங்க இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா என்று சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு விதத்துல தப்பு, ஒரு விதத்துல கரெக்ட். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது செய்தி. ஏன்னா என்னோட நண்பர் இதை குறித்து பேச சொன்னதுனால நான் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு பின்பு மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அவன் நாசியில இந்த ஆவிக்குரிய கூடாரத்தை அனுப்பி ஜீவாத்மா மாறினான் ஒரு மனுஷன். நான் தான் மனுஷன். பின்பு ஏவாளை ஆதாமுடைய விழா எலும்பில் எடுத்து நான் சுருக்கமாக பேசுகிறேன். நீங்கள் அதில் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நீங்கள் வாசிங்கள், நான் பேசுவது அங்கே இருக்கும். ஆகவே பரிசுத்தாவை துணியோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் பார்க்காதீங்க செய்தி. இது உண்மையான செய்தி, இதுதான் சத்தியம், இதுதான் வெளிப்பாடு. தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, வெளியேறப்பட்ட கிறிஸ்தவர்களே, இந்த செய்தியை இப்போ நான் பேசுகிற இந்த செய்தியை இன்னைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சு இருந்தாலும் அவர்கள் சொல்ல போவது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னாக்கா இப்படிலாம் பேசினாக்கா ஜனங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏவாளை ஆதாமுடைய விழா எலும்பில் எடுத்து உருவாக்கி நான் சுருக்கமாக பேசுகிறேன், ஆதாம் கிட்ட கொடுத்தாச்சு. ஆதாம் பல செய்திகளை, நற்செய்திகளை ஏவாளுக்கு அறிவிச்சாரு. இப்போ 2 பேருமே இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், இப்போ உலகப்பிரமாண மனிதர்கள் சொல்லுவது போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள், வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் வாசிக்க ஆசைப்படுகிறேன். இங்க குரங்கு என்பது ஒரு மிருக இனத்தை சேர்ந்தது. கரெக்டா? குரங்கு ஒரு மிருக இனத்தை சேர்ந்தது. இன்றைக்கு மனுஷர்கள், விஞ்ஞானிகள் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. நெட்லாம் பார்த்தாக்கா என் நண்பர் எனக்கு அமிச்சார், நானும் நெட்டில் பார்த்தேன். அது மாதிரி தான் வருது, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானான்னு சொல்லிட்டு. ஆனால் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. நான் எப்படி தோன்றான்னு ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் பார்ட் ஆதாமேவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இல்லை, அதுக்கு முன்னால இப்போ ஏதேன் தோட்டத்தில் வரானு. இந்த ஏதேன் தோட்டத்தில் வரும்போது இப்போ வாசிக்கிட்டேன் இல்லைங்க, ஆதிகாரம் 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ மிருகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, ஆனால் அவர்கள் சொல்லுவது ஒரு விதத்தில் கரெக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிருகத்திலிருந்து ஒரு மனிதன் தோன்றினான். அல்லேலூயா. மிருகத்திலிருந்து ஒரு மனிதன் தோன்றினான். என்னங்க பிரதர் புதுசா பேசுறீங்களே, நீங்க சொல்லலாம். சரி, இப்போ நான் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்துல வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க இதை பாருங்க. எது? நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். நான் வாசிக்கிறேன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். இப்போ சங்கீதம் 92 நீங்கள் 6:5 நீங்கள் 5:6 நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 92 5:6. இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான். எதை அறியான்? கர்த்தருடைய கிரியைகளை, மகத்துவமான கிரியைகளை, கர்த்தருடைய ஆலோசனைகளை அறிவது கிடையாது. அது மாத்திரமில்ல, கர்த்தருடைய வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களையும், பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிற வெளிப்பாடுகளையும், மறைப்பொருள்களையும் இந்த மிருக குணமுள்ள மனுஷர்கள் அவைகளை அறிந்து கொள்வது கிடையாது. சரி, ஓகே. இப்போ இன்னொரு வாசிக்க பாருங்க. இப்போ கேளுங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு மிருக குணம் எப்படி ஒரு மனிதனுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதனுக்கும் எப்படி ஒரு மிருக குணம் வந்தது? அப்போ மிருக குணம் ஒரு மனிதன், இப்போ இந்த ஆதாம் எடுத்துக்கோங்களேன். ஆதாமே
தேவனுடைய சாயலிலே தேவனுடைய மனிதனாக தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்துல தேவன் சிருஷ்டித்தார். அப்ப தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், தேவன் உருவாக்கினார் என்று சொன்னால், தேவன் கிட்ட இருக்கிற என்ன தன்மைகள் இருக்கிறதோ அந்த தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய பண்புகள், எல்லா காரியமும் ஆதாமுக்குள் தான் இருக்கிறது. புரிஞ்சுதா நான் சொல்றது? அப்போ மிருக குணமே ஆதாம் கிட்ட முதல் கிடையாது. ஏன்னா மிருகம் ஆதாமை உருவாக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. படைத்திருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்து உருவாக்கினார். தேவனுக்குள் இருந்த பண்புகள் தான் ஆதாமுக்குள் இருந்தது. ஆக இந்த ஆதாமுக்குள் மிருக குணம் கிடையவே கிடையாது. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்ப நான் உங்களை கொண்டு வரேன். 3ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லா போதகர்களும் சர்ப்பம் என்றால் பாம்பு என்று சொல்கிறார்கள். சில வேத பண்டிதர்கள், வேத சாஸ்திரிகள், உலக பிரமாண வேத சாஸ்திரிகள் பைபிள் காலேஜில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கடா, இந்த சர்ப்பத்துக்கு கால் இருந்தது, கை இருந்தது, ரக்க இருந்தது, இது பறக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் என்று டீச் பண்ணியிருக்கிறார்கள். ஏன்னா அது கற்றுக்கொண்டு வெளியே வந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்கிட்ட சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க பைபிள் காலேஜில் அதை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்கட்டாக்கா, இந்த சர்ப்பம் இப்போ நான் வாசித்தேன் இல்லையா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த சர்ப்பத்துக்கு கால், கை, ரக்க எல்லாமே இருக்குது பிரதர் அப்படின்னு டீச் பண்ணிக்கிறாங்க எனக்கு அப்படின்னு அவருக்கு நண்பர் சொன்னார் எனக்கு. ஆகவே அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் தவறான ஒரு சர்ப்பம் என்றது ஒரு பெயர். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களோட ஒரு யூடியூப்ல பேசியிருக்கிறேன். சர்ப்பம் என்றால் என்ன ஆண்டவர் கூட பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு உள்ள வேத சாஸ்திரிகளையும் யூதர்களை பார்த்து சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்றாரு. அப்போ சர்ப்பங்களே என்று ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு சர்ப்பங்களே என்று. அப்போ அந்த மனிதன் பாம்பா இருக்கிறானா? பாம்பா இல்லை, அவன் மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு சர்ப்பங்களே என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. ஆகவே இந்த முதல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற சர்ப்பம் என்ற பேரு அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகத்துக்கு இருந்த ஒரு பேரு. அந்த மிருகம், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் முதல் ஆதாம் தோன்றினான். இப்போ ஏதேன் தோட்டத்திலே இந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய ஒரு மிருகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமாங்களே. உங்ககிட்ட காசு கொடு, காணிக்க கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணல. தேவனாகிய கர்த்தர் என்னை பிளஸிங் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும்னு அவர் என் மேல் வைத்த தலையெழுத்து நான் பேசி கொண்டு வருகிறேன். அது என்னுடைய தலையெழுத்து நான் பேசி கொண்டு வருகிறேன். ஏன்னா என்னை தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்திலே வைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். என்னுடைய கடமையா இருக்கிறது சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும் என்பது என்னுடைய கடமையா இருக்கிறது, என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை உடைத்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்படியெல்லாம் பால் தினகரனோ, மோகன் சி லாசரோ, இல்லை ஏஜி சபையில் இருக்கிற பாஸ்டரோ, இல்லை சிபிஎம் பாஸ்டர்களோ, இல்லை மிகப்பெரிய பிரம்மாண்ட பணக்கார பாஸ்டர்களோ இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. உண்மையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆகவே இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பம் சொல்லக்கூடிய அது ஒரு மிருகம். அந்த மிருகம் சொல்லக்கூடிய அதுக்கு பேர் சர்ப்பம். அந்த மிருகம் 2 கை 2 காலு, ஆதாமை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மிருகம். ஆதாமுடைய தன்மைகள், ஆதாமுக்குள் என்னென்ன அவயங்கள் இருந்ததோ அதே அவயங்கள் அந்த மிருகத்துக்கு, அந்த சர்ப்பத்துக்கு இருந்த குணாதிசயங்கள் தேவன் அப்படி படைத்தார். அந்த ஒரே ஒரு மிருகத்தை மிருகம், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா? குரங்கு என்பது ஒரு மிருகம். அல்லேலூயா. ஆனால் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. 2வது மனிதன் ஆதாமுக்கு அப்புறம், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது, அங்கே ஏவாள் அங்கே இருக்கும் பொழுது சாத்தான் ஏவாளை சந்தித்து பல உபதேசங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து விடப்பட்ட சாத்தான் லூசிபர் அந்த ஸ்பெஷலா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த மிருகத்துக்குள்ள சென்று இங்க ஏவாளோடு பேசி பல காரியங்கள் இருக்கிறது. என்னால் அதிகமாக பேச முடியாது. ஆனால் இதை குறித்து நான் ஓப்பனாக பேசிட்டேன். அந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகம் ஆதாமை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மனித சாயலாகவும் ஒரு மிருக சாயலாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அது. அந்த மிருகம் ஏவாளை கற்பழித்தது. ஐயோயோ, என்னங்க ஐயா இவ்வளோ பெரிய தப்பு சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸு.
மிருகத்தை கற்பழித்தது. அந்த மிருகம் ஏவாளை கற்பழித்தது. அந்த ஏவாளை கற்பழித்தது நிமித்தமாகத்தான் அந்த ஏவாள் காயனை பெற்றெடுத்தாள். இப்போ இந்த காயன் மிருகத்தினுடைய தன்மை உடையவனாக, மிருகத்துக்கு பிறந்தவனாக, சாத்தானுக்கு பிறந்தவனாக, அந்த மிருகத்துக்கு பிறந்தவனாக இருந்தான் காயின். இதுதாங்க உண்மையான ரியல் வேர்டு. நான் உங்ககிட்ட பொய் பேசல. அப்படி நான் பொய் பேசினானா தேவனாகிய கர்த்தர் என்ன ரெண்டா பொளந்து, இல்லை என் குடும்பத்தையே ரெண்டா பொளந்து நாசம் பண்ணிட்டு ஒரு பொய்யான உபதேசத்தை பேசினார். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான சத்தியம். இதுக்கு ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். நீங்கள் லேவி ஆதிகாரம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். லேவி 18:23 நீங்கள் பாருங்கள். அங்கே ஒரு வசனம் இருக்கும். யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதிலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து. ஓப்பனா பேசிட்டோமா? இன்றைக்கு பேப்பர்லாம், நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கிறேன், ஒரு குடிக்காரன் நாய்கிட்ட போய் புணர்ச்சி செய்திருக்கிறான். இப்போ லேட்டஸ்டாக ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சு இது போல சில காரியங்கள் உலகத்திலே, பூமியிலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது நிஜமான ஒரு கருத்து. நான் சொல்றது பொய் பேசல. நீங்க பேப்பரோட படிச்சிருக்கலாம். இங்க வேதத்தில் ஆல்ரெடி போட்டிருக்குது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதிலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள், ஸ்திரீனா பெண்ணானவள், ஸ்திரீயானவள் மிருகத்தோடு புணரும்படிக்கு அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறானது என்று வேதத்திலே லேவி 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை, இந்த சத்தியம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட லேவி 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்படுகிற அந்த சத்தியம் எதற்காக வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுத வேண்டும்? அப்படியானால் ஏற்கனவே இந்த தவறு நடந்திருக்கிறது. அது எங்கே நடந்திருக்கிறது பார்க்க போனால் ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அது நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? அங்கு வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படிக்கு அதற்கு முன்பாக நிற்கலாகாது. ஏன் கேட்டாக்கா, ஏற்கனவே ஒரு ஸ்திரீயாகிய ஏவாள் மிருகத்துக்கு முன்பாக நின்று புணர்ச்சி செய்தபடியினாலே இனி வரும் காலத்திலே எந்த ஒரு ஸ்திரியும் மிருகத்துக்கு முன்பாக நிற்கலாகாது என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இது நானாகவே உங்களிடத்தில் கூறவில்லை. வேதத்தில் இருக்கிற காரியத்தை குறித்தான் நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். என்னுடைய சொந்த கருத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசவில்லை. வேதத்திலே லேவியிலே எழுதப்பட்டுள்ள காரியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள், அதை படித்து பாருங்கள், அதை யோசித்து பாருங்கள். எதற்காக தேவன் போட்டிருக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு காரியம் யோதேன் தோட்டத்தில் தவறாய் நடந்திருக்கிறபடினால்தான் அது எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. ஆகவே இந்த ஏவாள் அந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய மிருகத்துக்கு முன்பாக நின்று அங்கே உரையாடல் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அங்கே அந்த மிருகம் சொல்லக்கூடிய சர்ப்பம் ஏவாளை புணர்ச்சி செய்தது. அதன் மூலமாய் பிறந்ததுதான் காயன். ஹல்லேலூயா. இப்போ உலக பிரமாண விஞ்ஞானிகள் சொல்லுவது ஒரு விதத்துல சரியாய் போய்விட்டது. ஆனால் குரங்கு மூலியமாக காயன் பிறக்கவில்லை, ஒரு மிருகத்தின் மூலியமாக தான் காயன் பிறந்தான். இனி அந்த மிருகம் தப்பு செய்யக்கூடாது என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் கையும் காலையும் முறியடித்து சபித்து அந்த மிருகத்தை சர்ப்பம் போல இனி இந்த பூமியில நீ ஊர்ந்து நகர்ந்து மண்ணை தின்மா என்று அந்த மிருகத்தை சபித்தார். இனி அந்த மிருகம் வேறு இன்னொரு ஸ்திரியோடு போகக்கூடாது என்பதுதான் தேவன் அதை சபித்து அவ்விதமாக சர்ப்பமாக அதை மாற்றினார். ஊரும் ஒரு பிராணியாக அதை மாற்றினார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் முழுமையாக நீங்கள் வாசிக்க போனால் நான் பேசுவது அங்கே இருக்கும். ஆகவே தேவன் அதை சபித்தபடினால்தான் அந்த மிருகம் ஊரும் பிராணியாய் மாறிவிட்டது. அதற்கு முன்பாக அது ஊரும் பிராணியாயில்லை, அது ஆதாமை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மிருகம். ஆதாம் எப்படி நான் ஒரு ஆண் ஒரு திருமணம் பண்ணிக்கினாக்கா என்னுடைய விந்து மூலியமாக ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்குதோ, அதே போல அந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கு எனக்கு எப்படி ஒரு விந்து அணுக்கள் இருக்குதோ அதே போலவே அந்த மிருகத்துக்கும் அது இருந்தது. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 3:12 நீங்கள் பார்க்க போனால், பொல்லாங்கால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஆபேல்
காயின் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொறாமை, பொச்சரிப்பு, கொலை, வெறி, அகங்காரம் எல்லாமே அவனுக்குள் இருந்த, எப்படி அவனுக்குள் அந்த தன்மைகள் அவனுக்குள் இருக்கிறது. ஆதாம் தேவனுடைய குமாரன், அவனுக்குள் அந்த தன்மைகள் இருக்க வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனால் இந்த காயினுக்கு கொலை செய்ய வேண்டும் ஒரு வெறியோ, கொலை செய்ய வேண்டும் ஒரு மனப்பக்குவமோ அவனுக்குள் இருந்த காரணம், அவனுக்குள் பலவிதமான தீமை எண்ணங்கள் இருந்த காரணம், காயினுடைய தகப்பன் யார் என்றால் சாத்தான். காயினுடைய தகப்பன் யாரு? பொல்லாங்கன், உண்டானவன். ஆனா இந்த வார்த்தையை இன்றைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் தப்பாக டிஃப்ரெண்ட் வேர்டுல அவங்க உபதேசம் செய்கிறார்கள். அருமையான விலையேறப்பெற்ற அருமையான கிறிஸ்துவ சகோதரியே, கிறிஸ்துவ ஊழியக்காரர்களே, கிறிஸ்துவ நண்பர்களே, இதுதான் உண்மையான சத்தியம். ஆக இந்த உலகத்துல ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கு பிறந்தவன் தான் காயன். ஆக மிருகத்தின் மூலியமாய் பிறந்த காயனை குறித்து தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே ஆதாமை சிருஷ்டித்தார். இரண்டாவதாக ஏதேன் தோட்டத்திலே மிருகத்துக்கு பிறந்தவன் காயின் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு உலகத்திலே மிருக குணமுள்ள மனுஷர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். மிருக குணமுள்ள ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து என்னுடைய செய்தியை பார்த்து இது தப்பான உபதேசம் சொன்னானாக்கா அவன் மிருக குணமுள்ள ஒரு மனுஷன், மிருக குணமுள்ள ஒரு ஊழியக்காரன் என்று நான் கூறவில்லை. பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிறதை உங்களிடத்தில் கூறுகிறேன். மிருக குணமுள்ள ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தான் ஊழியம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. மிருக குணமுள்ள ஊழியக்காரன் யாரு? பேரை சொல்லணுமா? எத்தனையோ முறை பேரை சொல்லிட்டேன், மறுபடியும் பேரை சொல்ல ஆசைப்படல. இன்னைக்கு பெந்தகோஸ்துல பாஸ்டரா ஊழியத்துல அத்தனை போதகனும் மிருக குணமுள்ள போதகர்கள். ஏன்னா அந்த மிருக குணமுள்ள போதகன் சத்தியத்தை குறித்தும் மறைப்பொருளை குறித்தும் வெளிப்பாடுகளை குறித்தும் அவன் ஒரு காலம் பேசவே மாட்டான். ஏன்னாக்கா அவன் மிருக குணமுள்ள மனுஷன். ஆக இன்றைக்கு உலகத்திலே மிருக குணம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்ததுன்னா, காயின் மிருகத்து மூலியமா பிறந்தபடினால்தான் காயின் வழியிலே உலகத்திலே கலப்படமாகி மிருக குணமுள்ள மனுஷர்களாக இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து மனிதன் தோன்றினான். இரண்டாவதாக மிருகத்திலிருந்து காயின் தோன்றப்பட்டான். அல்லேலூயா. லேவியில சொல்வது போல 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லியது போல, அல்லேலூயா, ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படிக்கு அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பானது, தாறுமாறு என்று வேதத்தில் இருக்கிறது. ஆக இது எழுதப்பட்டுள்ள காரணம் என்ன கேட்டாக்கா, ஏற்கனவே தப்பு நடந்துருச்சு, ஸ்திரீயானவள் மிருகத்துக்கு முன்பாக தப்பு பண்ணிட்டா, இனி வரும் ஸ்திரீகள் மிருகத்துக்கு முன்பாக நிற்க கூடாது என்பதுதான் ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஆழமாய் பேச போனாக்கால் உங்க எல்லா வாலிபர்களும் தெரியும், பாவத்தில் இருந்துதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. பாவம்னா என்னன்னு தெரியும். இன்றைக்கு பல கெட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க போனால் மிருகத்தோடு புணரும்படியாக அநேக வீடியோக்கள் இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்ததுனாக்கா, அப்படியே பேக் அப்படியே நீங்க போனீங்கன்னாக்கா கடைசியில ஏதேன் தோட்டத்தில் போய் முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. ஒரு தப்பு நடந்தா தான் அந்த தப்புல இருந்து வந்துனே இருக்கும், தவறு நடந்து இருக்கும். ஆக ஒரு தப்பு இன்னைக்கு நடக்குதுனாக்கா அந்த தப்பு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. ஏவாள் செய்தா. அதனாலதான் சொல்றாரு பவுல் தீர்க்கதரிசி, ஸ்திரீயானவள் சபையில நின்று உபதேசம் செய்வதற்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை என்று பவுல் தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஏன்னு கேட்டாக்கா, அருமையான தங்கமான விலையேறப்பெற்ற சகோதரிகளே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது என்று வேதத்தில் இருக்கிறது. ஆகவே விலையேறப்பெற்ற என் அருமை சகோதரிகளே, என் அருமை தாயார்களே, நீங்களாம் பலிப்படுத்தலன்னு ஒரு ஆணுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஏன்னா உங்களுடைய தாய் ஏவாள் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் சொல்லக்கூடாத மிருகத்தோடு புணர்ச்சி செய்தாள். நான் சொல்லல, வேதத்தில் இருப்பதை தான் உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உண்மையான வெளிப்பாடு. இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியக்காரன் உங்ககிட்ட ஓப்பனாக பேச மாட்டான். இதுதாங்க உண்மையான சத்தியம். அப்படி இல்லைங்க, ஸ்திரீ ஏவாள் வந்து இது தப்பான உபதேசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. மிருக குணம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னு.
மிருக குணம் ஒரு மனிதனுக்கு எப்படி வந்தது எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ லேவியில 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை போட வேண்டும்? எதற்காக போடணும்? எனக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது ரெண்டுத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை. இரண்டாவது முறையாக ஒரு மிருகத்தின் மூலியமாக காயின் பிறந்தான். அதன் மூலியமாக தான் உலகமெங்கும் மிருக குணம் உள்ள மனுஷர்களாக மனிதர்கள் மாறினார்கள். இந்த ஆதாம் முதல் தேவன் தமது வார்த்தையினாலே மனுஷனை சிருஷ்டித்து மண்ணினாலே உருவாக்கி அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை அந்த மண்ணுக்குள் அனுப்பி ஜீவாத்மாவாய் மாறி என்னை போல பேசக்கூடிய ஒரு மனிதனாக, வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஆதாமை உருவாக்கி சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. God bless you பிரியமானவர்களே. இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்புங்கள். குரங்கின் மூலியமாக மனிதன் தோன்றவில்லை. God bless you.